வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரியா. மலர்ந்த சிரிப்பை மூடிய நிழல். வாங்க கதைக்குள்ள போலாம். அதன் 2ஆம் பகுதியை உங்களுக்காக இன்று கொண்டு வந்திருக்கிறேன். அர்ஜுன் திடீரென காயத்ரி வெளியே போவோமா, மூவிக்கு போகலாம் என்று கேட்டான். காயத்ரியின் முகத்தில் ஒரு சிறிய மலர் போல சிரிப்பு விரிந்தது. அவள் விரைவாக புடவை அணிந்து கூந்தலை காற்றில் அசைய விட்டபடி அர்ஜுனின் அருகே வந்தாள். ஆனாலும் கூட்ட நெரிசலில் மெதுவாக நடந்தாள். அவள் மென்மையான அடி, கொஞ்சம் சேர்ந்து கொண்ட புடவையின் அழகு கூட்டத்தில் அவளை தனியாக தெரியும்படியாக்கியது. அதே நேரத்தில் அர்ஜுனின் முகத்தில் கோபம் மிளிர்ந்தது. ஏய், நீ என்ன மகாராணியா? இப்படி மெதுவா வந்தா கூட்டத்தில் உனக்காக தனியா கியூ போடுவாங்களா? வேகமா வா என்று அவன் கையால் இழுத்து கொண்டான். அந்த சொல் மகாராணியா காயத்ரியின் காதில் பட்டு அவளது இதயம் உடைந்தது போல் இருந்தது. அவள் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அமைதியாக நடந்தாள். திரை அரங்குக்குள் சென்றதும் அவள் எதிர்பார்த்த ரொமான்டிக் படம் இல்லை. திரையில் சண்டை காட்சிகள், துப்பாக்கி சத்தம், குருதி சிந்தும் வன்முறை. அவள் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தாள். அவன் பக்கம் பார்க்க கூட இல்லை. வீடு திரும்பும் தருணம். மூவி முடிந்து இருவரும் வீடு வந்தார்கள். அர்ஜுன் சோபாவில் சாய்ந்து படம் எவ்வளவு நல்லதென்று பேசி கொண்டிருந்தான். ஆனால் காயத்ரி தன் அறைக்கு போய் மெதுவாக உட்கார்ந்தாள். அவளது கண்களில் சிறிய துளி நீர் பட்டு மிளிர்ந்தது. அவளின் மனம் மட்டும் அர்ஜுன் சொன்ன அந்த சொற்களை மீண்டும் மீண்டும் ஒலிக்க செய்தது. நீ என்ன மகாராணியா? அதே நேரத்தில் அர்ஜுன் அறைக்குள் வந்து அவன் வழக்கம் போல் ஆடைகளை மாற்றி அர்ஜுன் அந்த இரவு காயத்ரி அருகே நெருங்கினான். அவன் கண்களில் இருந்த தாகம் ஆனால் இன்று வேறுபட்டது. மது போதை இல்லாததால் அவன் மென்மையாக தழுவினான். அவன் முகம் அருகே வந்து மெல்ல அவளது உதட்டில் முத்தமிட்டான். முந்தைய தினத்தை போல் கடுமை இல்லை. இன்று அவன் தொடுதலிலேயே ஒரு இனிமையும் ஒரு ஆணின் பாசமும் இருந்தது. காயத்ரியின் உள்ளம் இன்னும் சஞ்சலப்பட்டிருந்தது. இது அவன் மது போதையில் இல்லாததாலா அல்லது நான் ஒத்துழைத்ததாலா அவனை இப்படி மென்மையாக நடக்க வைக்கிறது என்று அவள் எண்ணிக்கொண்டிருந்தாள். அந்த ஞாயிற்றுக்கிழமையை நினைத்தாள். காலையில் அவளுக்காக சமைத்து கொடுத்த அவன் பேசும் வார்த்தைகள் கசப்பாக இருந்தாலும் அவளை வெளியே கூட்டி சென்ற அவன் உடல் அருகே வந்த போது கூட அவளை மென்மையாக பார்த்து கொண்டிருப்பது, இவையெல்லாம் அவளது மனதை நிதானமாக்கியது. அவள் தன் மனதுக்குள் ஒரு மனிதனை ஒரே நாளில் மாற்ற முடியாது. அவனது கரங்கள் அவளை அணைத்த போது அவள் எதிர்க்கவில்லை. மெல்ல அவளும் உதடுகளை அவன் அருகே கொண்டு சென்றாள். முத்தம், தழுவல், உடல் அருகாமை, இவை அனைத்திலும் அவன் காட்டிய மென்மை அவளை வியக்க வைத்தது. அந்த இரவு காதலும் விருப்பமும் கலந்த ஒரு மென்மையான குடலாக மாறியது. காயத்ரியின் மனதில் ஒரு சிறிய நிம்மதி. இந்த மனிதன் ஒரு நாள் என்னை முழுவதும் புரிந்து கொள்வான் என்ற நம்பிக்கை முளைத்தது. அந்த நெருக்கத்திற்கு பின் இருவரும் சோர்வோடு படுக்கையில் சாய்ந்திருந்தார்கள். முதலில் காயத்ரி அவனை நோக்கி படுத்திருந்தாள். சில நிமிடங்களில் மெதுவாக திரும்பி மறுபக்கம் சாய்ந்தாள். அப்பொழுது அர்ஜுனின் கைகள் மெதுவாக அவளது இடுப்பை தொட்டு அவளை தன்னிடம் இழுத்து கொண்டது. மெல்லிய குரலில் அவன் சொன்னான், இந்த பக்கம் திரும்பி படு. காயத்ரி தயக்கத்தோடு திரும்பினாள். அவனது மார்பில் முகத்தை சாய்த்து கொண்டாள். அவன் கரத்தில் அடைக்கலம் கண்டது போல அவள் கண்களை மூடினாள். அடுத்த நாள் காலை காயத்ரி மெதுவான அடியுடன் சமையலறைக்குள் நுழைந்தாள். அவளது விரல்கள் மாவை மென்மையான சப்பாத்திகளாக உருட்டின. சுட்ட சப்பாத்தியின் மனமும் பக்கத்தில் கொதித்து கொண்டிருந்த குருமாவின் வாசனையோடு கலந்தது. அர்ஜுனுக்காக என்ற எண்ணம் அவள் மனதில் ஒரு சிறிய புன்னகையை உண்டாக்கியது. அன்போடு ஒரு காபி குவளையை தயாரித்தாள். காஃபியை கையில் எடுத்தவள் மேல் தளத்திற்கு போனாள். அங்கே அர்ஜுன் குளித்து முடித்து டவலை இடுப்பில் கட்டி கொண்டு உடை மாற்றிக் கொண்டிருந்தான். அந்த காட்சியை பார்த்ததும் காயத்ரியின் முகம் தானாகவே சிவந்து விட்டது. கூச்சமாய் அவன் முன் குவளையை நீட்டினாள். இது உங்களுக்கு என்று அவளது குரல் மென்மையாய் ஒலித்தது. இத்தனை நாட்களாக தனிமையில் வாழ்ந்து பழகியவன் இப்பொழுது தனது மனைவி தனக்காக காஃபி தயாரித்து தருகிறாள். அந்த உணர்வு அவனுக்குள் இனிமையான அலைகளை உண்டாக்கியது. காஃபியை குடித்து கீழே இறங்கினான். அங்கே மேசையில் இன்னும் புகையுடன் காத்திருந்த சப்பாத்தியும் குருமாவும் அவனுக்காகவே அக்கறையோடு சமைக்கப்பட்டவை. அர்ஜுனின் முகத்தில் சிரிப்பு மலர்ந்தது. நீயே சமைச்சியா என்றான் மகிழ்ச்சியோடு. இந்த வார்த்தைகள் காயத்ரியின் இதயத்தில் மலராக பூத்தன. ஆனால் அடுத்த நொடியே அந்த மலரை மிதித்து விட்டது போல் அவனின் பழைய பழக்கம். காய்கறியை நல்லா வாஷ் பண்ணி தானே சமைச்ச என்று சந்தேகத்தோடு கேட்டான். காயத்ரி சற்று திகைத்தாள். ஆமா, சுத்தமா பண்ணினேன் என்றால் மெதுவாக. ஆனால் அவன் விடவில்லை. எத்தனை தடவை கழுவுன? நான் சொல்லியிருக்கேன் 5 தடவை கழுவணும் இல்லையா? அவன் ஓயாமல் கேட்டு கொண்டிருக்க காயத்ரியின் மனதில் ஒரு சிந்தனை. அட, இப்படி ஓயாம கேட்டு கேட்டு தொல்லை பண்றதால தான் யாரும் இங்க வேலைக்கு வரமாட்டாங்க போல சமையலுக்கு. அவள் அமைதியாக சொன்னாள், 5 தடவை கழுவினேன். சரி என்று சொல்லிவிட்டு அவன் சாப்பிட ஆரம்பித்தான். சில நொடிகள் கழிந்து வாயில் சாப்பாட்டை வைத்தபடியே சொன்னான், எனக்கு சுவையெல்லாம் அவ்வளவாக பொருட்டில்லை, சுத்தம்தான் முக்கியம். ஒவ்வொரு சப்பாத்தியும் மென்மையாய் இருக்கணும், குருமா சுவையோடு இருக்கணும் என்று பார்த்து பார்த்து செய்தேன். ஆனால் இவனுக்கு சுத்தம் மட்டும்தான் முக்கியம். என் அக்கறையையும் சுவையையும் பாராட்ட ஒரு வார்த்தை கூட இல்லை. அர்ஜுன் சாப்பாட்டு முடிந்ததும் எழுந்து எதுவும் சொல்லாமல் வழக்கம் போல் கார் சாவியை எடுத்துக்கொண்டு சென்றான். அவள் அங்கே மேசையில் அமைதியாக அமர்ந்து சாப்பிட தொடங்கினாள். அதே நேரத்தில் திடீரென ஒரு எண்ணம் அவளது மனதில் மின்னியது. அடடா, காலேஜ் பற்றி நம்ம பேசவே இல்லை. இனி செமஸ்டர் எக்ஸாம் வேறு வரும், அதுக்காக படிக்கணும். நாளையிலிருந்தே காலேஜ் போவது நல்லது.
ஒரு சின்ன சுவாசம் அவளது உதடுகளில் விழுந்தது. இன்று இரவு அவர் வந்த பிறகு எப்படி கேட்பது என்று அவள் யோசித்தாள். இரவு 8 மணிக்கு தான் அர்ஜுன் வீடு திரும்பினான். சோர்வோடு இருந்தாலும் அவனது முகத்தில் வழக்கமான கம்பீரம் குறையவில்லை. காயத்ரி உடனே அவனுக்காக சாப்பாடு எடுத்து வைத்தாள். உணவு எடுத்து வைக்கும்போது அவள் மெதுவாக தயக்கத்துடன், நான் காலேஜுக்கு போலாம்னு நினைக்கிறேன் என்று ஆரம்பித்தாள். அர்ஜுன் ஒரு கணம் அவளை பார்த்தான். அப்புறம் எதுவும் பேசாமல் சாப்பிட தொடங்கினான். காயத்ரி அவன் பதிலை எதிர்பார்த்து நிற்க, சாப்பாடு முடிவில்தான் அவன் அமைதியை உடைத்தான். எதுக்கு படிக்கணும்னு ஆசை? அந்த ஒரு கேள்வி காயத்ரியின் உள்ளத்தை குத்தியது. அவள் மனதில் ஒரு பயம் தோன்றியது. வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா இவன் அனுமதிக்க மாட்டானோ என்ற பயம். தயக்கத்துடன், படிச்ச படிப்பு பாதியில் நிற்கிறது. 2வது வருடம் பாதி வரை முடிச்சு இருந்தேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதோடு கல்யாணம் நடந்துருச்சு, அதுதான் என்று சொல்லி முடித்தாள். அர்ஜுன் சிரிப்புடன், சும்மா பேருக்கு பின்னால பிஎஸ்சின்னு போடுறதுக்காக காலேஜ் போகணுமா என்று நக்கலாக கேட்டான். அந்த வார்த்தை காயத்ரியின் மனதை சற்று புண்படுத்தியது. பேருக்கு பின்னாடி போடுறதுக்காக படித்தாலும் தவறில்லை என்று நினைத்தாலும் வெளியே சொல்ல தயங்கினாள். சில நிமிடங்கள் அமைதி நிலவிய போது அர்ஜுன் தான் மீண்டும் பேச தொடங்கினான். உங்க வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்திய காய்கறிகள் எல்லாம் வீட்டிலேயே விளைய வைத்த காய்கறி தானே? அந்த மாதிரி இங்கேயும் பண்ணலாம். நம்ம வீட்டுக்கு பின்புறம் நிறைய இடம் இருக்கு, அங்கே காய்கறி விளையவை, நம்ம 2 பேருக்கு மட்டும். அப்படியும் உனக்கு இந்த வீட்டில் பொழுது போகலைன்னா பரவாயில்லை, வேலையை கூட்டிக்கோ. சுத்தம் செய்ய வரவங்களை வராதிங்கன்னு சொல்லிடலாம். கல்யாணம் ஆயிடுச்சு, நீ போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்றதை கேள். எனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு எனக்கு தேவையானதை நீ செஞ்சா போதும், நீ படிக்க போக வேண்டாம் என்று கட்டளையாக சொன்னான். அந்த வார்த்தைகள் காயத்ரிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அவள் மனதுக்குள், இதல்ல, இவன் பெண்களுக்காக கல்வி உதவி பண்ணியதை கூட படித்தேன், அவர்களை படிக்க வைக்கணும் என்று பேசியவன் என்னை ஏன் தடுக்கிறான் என்ற ஒரு கேள்வி எரிந்தது. அடக்க முடியாமல் மெதுவாக, ஆனால் நீங்க பெண்கள் படிக்கணும் அப்படின்னு அந்த இதழில் பேசியிருந்தீர்களே என்று கேட்டுவிட்டாள். அர்ஜுனின் முகத்தில் ஒரு நொடி சினமும் பின்பு சிரிப்பும் தெரிந்தது. ஆமா, அவங்க எல்லாம் படிச்சா அவர்களோட வாழ்க்கை மாறும், அதனால் தான் உதவி செஞ்சேன். ஆனால் உனக்கு அப்படி கிடையாது. என்ன கல்யாணம் பண்ண புண்ணியத்தாலேயே உன் வாழ்க்கை மாறிடுச்சு. நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கு. எதிர்க்க நினைத்தாலும் வாயை திறக்க முடியவில்லை. முகம் சோர்ந்து போய் அமைதியாக தலையை தாழ்த்தினாள். அடுத்த நொடியே காயத்ரியின் கண்கள் நேராக அர்ஜுனின் கண்களை தாக்கின. அவள் குரல் நடுக்கத்தோடு இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தையும் கூர்மையாய் பாய்ந்தது. நான் ஒன்றும் உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல, நடந்தது ஒரு கட்டாய கல்யாணம்தான். அவன் புருவங்கள் கூர்மையாக வளைந்தன. முகத்தில் கோபம் பளிச்சிட தொடங்கியது. கட்டாய கல்யாணமா? அவன் குரல் கோபமாக எழுந்தது. அப்படின்னா என் பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆம், அண்ணனும் அண்ணியும் பணத்தை பார்த்த போதுதான் கல்யாணத்திற்கு ஒப்புக்கொண்டனர். அது உண்மைதான். ஆனால் அதை வாயால் சொல்ல அவளால் முடியவில்லை. அது அவளுக்கு அவமானம். அவள் ஒரு மூச்சு கூட விட முடியாமல் பின் திரும்பினாள். தனது அறைக்குள் ஓடிச் சென்றாள். படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்தாள். அவளது மனதில் மின்னியது. நான் நல்லா படிக்கணும், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சு எம்எஸ்சி பண்ணணும், பிறகு ஒரு நல்ல வேலை, என் காலில் நின்று சுயமரியாதையோடு வாழணும், அதன் பிறகுதான் திருமணம் பற்றி யோசிக்கணும். எவ்வளவு அழகான கனவு! ஆனால் இன்றோ அது எல்லாம் ஒரு கணத்தில் தலைகீழாக மாறிவிட்டது. திருமணம் நான் விரும்பியது கிடையாது, நான் எதிர்பார்த்தது கிடையாது. அவரே வந்தார். வீட்டு பெரியவர்களிடம் பேசிட்டு போயிட்டார். என் கனவுகளை கேட்காம என்னை ஒரு விளையாட்டு பாவையாய் இழுத்து போட்டுட்டாங்க. அவர் சொல்றார் என் வாழ்க்கை மாறிவிட்டது என்று. ஆமாம், உண்மைதான். என் வாழ்க்கை மாறிவிட்டது. நான் நினைத்த மாதிரி இல்லை, மோசமாக தான் மாறிவிட்டது. அவளது கண்களில் கண்ணீர் பெருகி கனவுகளின் சாம்பலாக வழிந்தது. அதே நேரத்தில் காயத்ரியின் காதில் அவனது காலடி சத்தம் நெருங்கி கேட்டது. கண்களை மூடி போர்வையை இழுத்து கொண்டு தூங்கிறாள் என்ற பாவனையை செய்தாள். அர்ஜுன் மெதுவாக கதவை திறந்தான். அவளை ஒரு கணம் நீண்ட நேரம் பார்த்தான். அவளது சுவாசத்தின் தாளத்தை பார்த்த உடனே இது பாவனை என்பதை அவன் உணர்ந்தான். ஆனால் எதையும் சொல்லவில்லை. அவனுடைய உள்ளத்தில் போராட்டம் ஓடிக்கொண்டிருந்தது. கட்டாய கல்யாணமா? அவள் சொன்ன அந்த சொல் இன்னும் காதில் ஒலித்தது. அவள் மீது கோபம் இருந்தது, அதே நேரத்தில் குற்ற உணர்வும். பிற பெண்களுக்கு படிப்புக்காக உதவி செய்தவன்தான். ஆனால் தனது மனைவி படிப்பது மட்டும் அவனுக்கு விருப்பமில்லை. அவளுக்கு வேறொரு உலகம் இருக்கக்கூடாது. அவள் பார்வையில் அவன் மட்டும் இருக்க வேண்டும். அப்படித்தான் அவனுடைய சுயநல எண்ணம் மெதுவாக பேசியது. அவன் மறந்து விட்டான். அன்பு என்றால் அடைத்து வைப்பது அல்ல, அன்பு என்றால் விடுதலை. ஒரு பக்கம் காயத்ரி அழுது கொண்டே படுத்திருந்தாள், மற்றொரு பக்கம் அர்ஜுன். அவனுக்கு தூக்கம் வரவில்லை. ஒரு நிமிடம் கழித்து மெதுவாக அவள் அருகே நெருங்கினான். லேசாக அவள் மீது கையை போட்டுக்கொண்டான். அதன் பின்னர் தான் அவனுக்கு தூக்கம் வர தொடங்கி. அந்த கணத்தில் உள்ளுக்குள் ஆச்சரியப்பட்டான். எத்தனை நாட்களாக தனிமையில் தூங்கிக் கொண்டிருந்தவன், ஆனால் இப்பொழுது தனியாக தூங்க முடியவில்லை. அவளை நெருங்கி வந்தால்தான் அவனுக்கும் தூக்கம் வருகிறது.
அந்த பாசத்தையும் அந்த மாற்றத்தையும் அவனால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அடுத்த நாள் காலை எத்தனையோ வழிகள் இதயத்தில் சுமையாய் படிந்தும் காயத்ரி பழக்கப்பட்டது போலவே விரைவாக எழுந்தாள். சிறிய சிறிய வேலையை முடித்த பின் அவள் அர்ஜுனுக்காக சட்டையை அயன் செய்தாள். சட்டையை மடித்து கையில் பிடித்து கொண்டே அறைக்குள் வந்தான். அப்பொழுதுதான் அர்ஜுன் குளித்து வெளியே வந்தான். அவன் முகத்தில் காயத்ரியை பார்த்ததும் சிரிப்பு விரிந்தது. ஒரு வார்த்தையும் இல்லாமல் அவளை அருகே இழுத்து தழுவி கொண்டான். அவளது கன்னத்தில் அவனது உதடு பதிந்தது. திடீரென வந்த அந்த நெருக்கம் காயத்ரியை சற்று தயக்கத்தில் ஆழ்த்தியது. அதே நேரத்தில் அவள் கையில் இருந்த சட்டையை கவனித்து கொண்டு மென்மையான குரலில், உங்க சட்டை இன்னும் சுருங்குது என்று சொன்னாள். அவளை தழுவி கொண்ட அந்த கணமே சட்டை மீண்டும் லேசாக கசங்கியிருந்தது. பரவாயில்லை, நீயே போட்டுவிடு என்று அவன் சட்டையை அவளது கையில் இருந்து எடுத்து அவளுக்கே மீண்டும் தந்தான். காயத்ரி அமைதியாக அவனுக்கு சட்டையை அணிவித்து பட்டன்களை ஒன்று ஒன்றாக பூட்டினாள். அவளது விரல்கள் அவனது மார்பை வருடிச் செல்லும் ஒவ்வொரு தருணமும் அர்ஜுனின் கண்கள் அவளை விட்டு விலகாமல் நெருங்கி பார்க்க தொடங்கின. அவன் அடுத்ததாக ஒரு டையை எடுத்து காட்டி, இது போடணும் என்றான். ஆனா காயத்ரி, எனக்கு சரியா கட்ட தெரியாது என்றாள். உடனே அர்ஜுன் மொபைலை திறந்து யூடியூப்பை ஓபன் செய்து டை கட்டுவது எப்படி என்று தேடி காட்டினான். பார், இப்படிதான் கட்டணும், நீயும் பண்ணு என்றான். அவள் வீடியோவை பார்த்து கொண்டு மெதுவாக அவனுக்கு டையை கட்ட தொடங்கினாள். அவளது கை அவனது மார்பின் மேல் வருடிய போது அர்ஜுனின் பார்வை இன்னும் கூர்மையாய் திரும்பி அவளை மட்டும் சுவாசிக்க தொடங்கியது. சரியா இருக்கு இல்லையா என்றாள். அர்ஜுன் அவளை பார்த்து கொண்டு, சரிதான், ஆனால் நீ கட்டியதால் இன்னும் நன்றாக இருக்கு என்றான். காயத்ரியின் மனதில், இதையெல்லாம் பாராட்டா? நான் இஸ்திரி பண்ணி டை கட்டி கொடுப்பதற்கு தான் அவனுக்கு தேவையா? வழக்கம் போல சாப்பாடு முடிந்ததும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் கார் சாவியை எடுத்து அலுவலகத்திற்கு கிளம்பி விட்டான் அர்ஜுன். அவன் கிளம்பியதும் காயத்ரி வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்திற்கு சென்றாள். மரங்களின் அடியில் பறவைகள் கூட்டமாக கீச்சென்று குரல் கொடுத்து கொண்டிருந்தன. அவற்றின் சத்தம் அவளுக்கு இனிமையாக தோன்றியது. மரத்தடியில் அமர்ந்திருந்தாள். திடீரென்று வாட்ச்மேன் ஓடி வந்து, அம்மா, வீட்டுக்குள்ள போன் அடிச்சுக்கிட்டு இருக்கு, ரொம்ப நேரமா என்றான். சரி என்று சொல்லிக்கொண்டு அவள் உள்ளே சென்று போனை எடுத்தாள். மறுபக்கத்தில் இருந்து அர்ஜுனின் குரல் கோபமாக ஒலித்தது. நீ போன் பண்ணா எடுக்க மாட்டியா? பைத்தியம் மாதிரி இருக்க. அவள் மெதுவாக, நான் பின்னாடி தோட்டத்துல இருந்தேன் என்றாள். அதனாலதான் பைத்தியம்னு சொன்னேன் என்றான் மீண்டும் சத்தமாக. அவன் அடுத்த நிமிடம், ப்ளூ கலர் ஃபைல் பேக்ல வைக்கலையா என்றான். நேத்து அந்த ஃபைலை கொண்டு வரவே இல்லை என்றாள். அவன் சத்தம் மீண்டும் கூடியது. காயத்ரி, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அந்த ஃபைலை உன்கிட்ட தான் கொடுத்தேன், ரொம்ப முக்கியமான ஃபைல். ஆனால் உடனே அவள் ஆஃபீஸ் அறைக்கு ஓடி அங்கெல்லாம் தேடினாள். ஆனால் அந்த ஃபைல் எங்கும் இல்லை. மறுபடியும் ஃபோன் செய்து, அந்த ஃபைல் இல்லைங்க. அர்ஜுனின் குரல் இன்னும் கடுமையடைந்தது. அந்த ஃபைல் எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? 10 நிமிஷத்துல டிரைவர் மணி வருவான், அவனிடம் கொடுத்து விடு. மீண்டும் முழு வீட்டையும் தேடினாள். ஆனால் அந்த ஃபைல் எங்கும் கிடைக்கவில்லை. டிரைவர் மணி வாசலில் வந்தான். அம்மா, சார் சொன்ன ஃபைல் என்று கேட்டான் அவன். ஃபைல் இல்லையே, என்னால் கொடுக்க முடியாது என்று மெதுவாக சொன்னாள். அந்த இரவு அர்ஜுன் முழு போதையில் வீடு திரும்பினான். கதவை திறந்த உடனே தள்ளாடியபடியே உள்ளே வந்தான். கண்களில் போதையின் சிவப்பு. ஃபைல் கூட உன்னால பத்திரமா வைக்க முடியல, இது உன் தவறு இல்லை, நீ வேணுமென்று தான் பண்ண. நான் உன்னை காலேஜுக்கு விடலைன்னு என் மேலே கோபம், அதனால என் ஃபைலை ஒளிச்சு வச்சுட்டேன். காயத்ரி வியந்து, இல்லை, நான் அப்படி செய்யவே இல்லை என்று சொன்னாள். கோபத்தில் அவன் கழுத்தில் இருந்த டையை பிடுங்கி எறிந்தான். காலையில நீ பாசமா டை கட்டின போதே நான் நினைச்சிருக்கணும், நீ கட்டின டை என் கழுத்தை நெரிக்கிறதுக்கு தான். அந்த குரல் வாசலை தாண்டி வெளியே ஒலித்தது. வாட்ச்மேன், பக்கத்து வீட்டார் அனைவரும் வாசலில் திரண்டு நின்றார்கள். காயத்ரி அவசரமாக அவனது கையை பிடித்து, ப்ளீஸ் உள்ளே போங்க என்றாள். ஆனால் அவனது கண்களில் கோபம். அவளை வேகமாக தள்ளிவிட்டான். காயத்ரி தரையில் விழுந்தால். கையில் இருந்த வளையல் உடைந்து சிதறியது. கையில் ஆழமாக கீறி ரத்தம் சொட்டியது. அவன் வீட்டிற்குள் நுழைந்து சாப்பாட்டு மேசையில் இருந்த உணவை கோபத்தில் தள்ளி வீசினான். அவளை முறைத்து விட்டு படுக்கைக்குள் சென்று விழுந்தான். அந்த இரவு காயத்ரிக்கு தூக்கம் வரவில்லை. ஃபைல் எங்கே போச்சு என்ற கேள்வி அவளை பைத்தியமாக துரத்தியது. இரவும் வீடு முழுக்க தேடினாள். அந்த ஃபைல் காணாமல் போன மர்மம் அவள் மனதை இன்னும் அதிகமாக கொதிக்க வைத்தது. அடுத்த நாள் காலை காயத்ரி அயன் செய்த சட்டையை எடுத்து பார்க்கவே இல்லை. அவள் சமைத்த உணவை அவன் தொடவே இல்லை. அர்ஜுனின் பார்வை நேற்று இரவு அவளை தள்ளிவிட்ட போது உடைந்த வளையலின் தடம் இன்னும் அவளது கையில் இருந்தது. அந்த காயம் அவன் கண்களில் பளபளப்பாக பதிந்தது. அவள் கையை பிடித்தான். காயத்ரி தடுக்க முயன்றாலும் அர்ஜுன் விடவில்லை. மருந்து பெட்டியை எடுத்து வந்து அவளது கையில் காயம் இருந்த இடத்தில் மருந்தை தடவினான். நீ எனக்கு கொடுத்த வலியை விட இந்த வலி கம்மிதான் என்று சொன்னான். அதற்கு மேலே ஒரு வார்த்தையும் கூறாமல் கோப்புகளை கையில் எடுத்துக்கொண்டு அவசரமாக ஆபீஸுக்கு கிளம்பி போனான். ஆபீஸுக்கு வந்து அமர்ந்த அர்ஜுனின் கண்களில் மேசையில் கிடந்த அந்த நீல நிற ஃபைலை பார்த்ததும் அவன் கண்களில் அதிர்ச்சி பாய்ந்தது. இந்த ஃபைலை யார் இங்கே வைத்தது என்று அவன் குரல் கூச்சலிட்டது. சார், பிரிண்டர் அருகே கிடந்தது, நான் தான் எடுத்து வந்தேன். உதவியாளர் விளக்கமளித்தான். ஒரு நொடி அர்ஜுனின் மனம் குழப்பமடைந்தது.
உண்மையில் நாமே அன்று இரவு ஜெராக்ஸ் எடுக்கும் போது மறந்துவிட்டோம் என்று உணர்ந்தான். காயத்ரியிடம் கொடுத்ததாக தவறாக நினைத்திருக்கிறோம் என்று உணர்ந்தான். நேற்று நடந்ததை நினைத்து காயத்ரியிடம் மன்னிப்பு கேட்கும் மனம் அவனிடம் இல்லை. அந்த நாளை அவன் நேராக ஜுவல்லரி கடைக்கு சென்று ஒரு வைர நெக்லஸை வாங்கினான். அதை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினான். அவளிடம் அர்ஜுன் வைர நெக்லஸை கொடுத்தான். காயத்ரியின் மனதில் ஒரு சிறிய ஆறுதல். இன்று அவன் கோபத்தோடு மது அருந்தி வந்து சண்டை போடுவான் என்று முன்னரே எண்ணிக்கொண்டிருந்தாள். ஆனால் எதிர்பாராத விதமாக அவன் நெக்லஸை அவளது கையில் வைத்ததும் அந்த நகையின் அழகு அவளை சில நொடிகள் மயக்கத்தில் ஆழ்த்தியது. அவள் அதை பார்த்து கொண்டிருந்த போது அர்ஜுன் மெதுவாக அவளது கையில் இருந்து எடுத்து, நானே போட்டு விடுறேன் என்று கிசுகிசுத்தான். நெக்லஸை அவளது கழுத்தில் அணிவித்ததும் காயத்ரியின் நெஞ்சில் ஒரு வெப்பம் எழுந்தது. அந்த உணர்ச்சியை உணர்ந்தவனாக அவளது கழுத்தில் மென்மையாக முத்தமிட்டான். சற்றே வெட்கத்தோடு திரும்பி சிரித்தபடி ஆபீஸ் பேக்கை எடுத்து அதிலிருந்த ஆவணங்களை ஒழுங்குபடுத்தி பொருத்தமான இடத்தில் வைக்க சென்றபோது அந்த நீல நிற ஃபைல் அவள் கண்களில் விழுந்தது. அந்த கணத்தில் ஃபைல் ஆபீஸில் தான் இருந்தது என்பது காயத்ரிக்கு புரிந்தது. ஒரு சின்ன சந்தேகம் அவளது மனதை நெரித்தது. இந்த நெக்லஸ் உண்மையான பரிசா அல்லது நேற்று நடந்த தவறை மறைக்க ஒரு போர்வையா என்ற எண்ணம் அவள் உள்ளத்தில் எழுந்தது. எனக்கு இந்த வைர நகை தேவையில்லை. அவனிடமிருந்து ஒரே ஒரு வார்த்தை, மன்னிச்சுக்கு காயத்ரி. அந்த பரிசு அவளுக்கு அசிங்கமாகவே தோன்றியது. ஒவ்வொரு கணவன் தன் மனைவிக்கு ஒரு சிறப்பு நாளில் பரிசளிப்பான். கல்யாண நாள், பிறந்த நாள். ஆனால் என் கணவன் செய்த தவறை மறைக்க ஒரு நகை வாங்கி வந்திருக்கிறான் என்ற சிந்தனை அவளை வாட்டியது. அர்ஜுனிடம் சென்று, அந்த ஃபைல் ஆபீஸ்ல தான் இருந்துச்சா என்று சற்று கோபத்தோடு கேட்டாள். அவளது கண்களில் தெரிந்த கேள்வியை புறக்கணித்தவனாக அவன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. சில நொடிகள் அமைதியாக பார்த்த பின், எனக்கு பசிக்குது, சாப்பாடு வை என்றான். அவள் சாப்பாடு வைக்க தொடங்கினாள். அந்த வேளை சாப்பிடும் நேரத்தில் கேள்வி கேட்டால் பிடிக்காது, பதிலும் சொல்ல மாட்டான். ஆகையால் காயத்ரி ஒன்றும் பேசாமல் முகத்தில் கலக்கத்துடன் சாப்பாட்டை வைத்தாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை. அர்ஜுன் காயத்ரியை வீட்டில் இருந்து வெளியே அழைத்து செல்லும் நாள். ஏனெனில் அந்த நாள் மட்டும்தான் அர்ஜுன் அவளுக்காக சமைத்து கொடுப்பான். மேலும் முழு நேரமும் அவளுக்காக மட்டும் செலவிடுவான். அந்த நாள் காயத்ரிக்கு விருப்பமானதாக இருந்தது. அன்று இருவரும் கடற்கரையில் மெதுவாக நடந்து கொண்டிருந்தனர். அப்போது எதிரே ஒரு மனிதர் வந்தார். தொழில் வழக்கில் அறிமுகமானவர். ஹாய் அர்ஜுன் என்றான் சுரேஷ். மது போதையில் அவனது குரலில் தடுமாற்றம் தெரிந்தது. அர்ஜுன் அவனிடம் தலையசைத்து பதிலளித்தான். ஆனால் அடுத்த கணம் சுரேஷ் காயத்ரியின் பக்கம் திரும்பி கையை நீட்டி ஹாய் என்றான். காயத்ரி மரியாதையுடன் பதிலளிக்க கையை நீட்டினாள். ஆனால் அவள் கையை பிடித்த சுரேஷ் அதை விடவே இல்லை. சுரேஷின் மனதில் இவனுக்கு கல்யாணம் ஆனதே தெரியலையே, இந்த பெண் யார் என்று அவன் மனதில் தவறான எண்ணங்கள் ஓடியது. அர்ஜுனின் தொழில் வட்டாரத்தில் அவர் தனது தனிப்பட்ட விஷயங்களை எப்பொழுதும் பேசுவதில்லை. அதுவே சுரேஷின் சந்தேகத்திற்கு காரணமாகியது. கையை பின்வாங்க முயன்றாள். ஆனால் சுரேஷின் பிடி வலுவாக பிணைந்திருந்தது. அந்த நேரத்தில் அர்ஜுனின் பொறுமை கரைந்தது. அவன் சுரேஷின் கையை வலுவாக தட்டி முகத்தில் கடுமையாக குத்தினான். சுரேஷ் தடுமாறி கீழே விழுந்தான். உடனே காயத்ரியின் கையை பிடித்து கொண்டு கோபமாக அவளை இழுத்தபடி வீட்டை நோக்கி நடந்தான். வீட்டிற்குள் வந்ததும் அர்ஜுனின் குரல் சத்தமாக எழுந்தது. யார் கை கேட்டாலும் கொடுத்துடுவியா? அந்த சுரேஷ் எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியுமா? அவன் பெண்களை பார்த்தாலே வலிவான். காயத்ரி மெதுவா சொன்னாள். அவர் உங்கள் நண்பன் என்று சொன்னார், அதனால் தான் மரியாதையா கை கொடுத்தேன். அவளது பதிலுக்கு அர்ஜுனின் கோபம் மேலும் தீவிரமாயிற்று. என் நண்பன்னு சொன்னாலே போதுமா? அப்போ என் நண்பன் சொன்னா என்னனாலும் கொடுத்துடுவியா என்று அவளின் முகத்தை நெருங்கி கத்தினான். அவன் வார்த்தையின் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொண்டதும் மனம் கசந்தது. எதுவும் சொல்லாமல் அவள் அறைக்குள் சென்று கதவை பூட்டிவிட்டு தனியாக அமர்ந்து அழத் தொடங்கினாள். இங்கேதான் இந்த பகுதி முடிகிறது நண்பர்களே. உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பகுதியில் சந்திப்போம்.